கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, நம்முடைய தேவன் இரட்சகராய் இந்த உலகத்திலே பிறந்தார் என்ற செய்தி ஒருமுறை கூட உலகம் முழுவதும் முழங்குவதற்கு இந்த மாதத்தை தேவன் நம்முடைய வாழ்விலே கூட்டி தந்திருக்கிறார். பாருங்கள், இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் பிறந்தார் என்ற செய்தி சாதாரணமான மேய்ப்பர்களுக்கு முதலில் அறிவிக்கப்பட்டது. வேதத்தை நாம் ஆராயும் பொழுதெல்லாம் மோசே ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தார். தேவன் அவனிடத்தில் ஒரு நல்ல செய்தியுமாய் அழைப்பை கொடுக்கிறார். அவனை கொண்டே அடிமைப்பட்டு கிடந்த இஸ்ரவேல் ஜனங்களை விடுதலையாக்கினார். தாவீது குடும்பத்தாராலே எண்ணப்படாதவன், அவனும் ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தான். ஒரு நல்ல செய்தி தேவனிடமிருந்து கடந்து வருகிறது. தேவன் அவனை தமது ஜனங்களை ஆளும்படியாக ராஜாவாக மாற்றினார். இங்கே நல்ல செய்தி, உலகத்தையே படைத்த கடவுள் மனிதனை மீட்க மனிதனாய் இந்த உலகத்தில் பிறந்திருக்கிறார் என்ற செய்தி பெரிய பெரிய ஆசாரியர்களுக்கோ அல்லது பிரபுக்களுக்கோ கடந்து செல்லவில்லை. இரவும் பகலும் மந்தையை மேய்த்து காத்து கொண்டிருக்கிறார்கள் மேய்ப்பர்கள். இரவிலே மந்தையை காத்து கொண்டிருந்த இந்த சாதாரண மேய்ப்பர்களுக்குத்தான் இந்த உலகத்திற்கே சந்தோஷமான செய்தி முதலாவது அறிவிக்கப்பட்டது. அன்புக்குரிய சகோதரங்களே, இன்று பெத்லெகேமிலே பிறந்தார் என்ற இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தி. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே பிறந்ததின் பிரதானமான நோக்கம் சிறுமைப்பட்ட உன்னை, எண்ணப்படாதவர்களாயிருக்கிற உங்களை, எல்லாராலும் இகழப்பட்டும் அவ்வளவுதான் வாழ்க்கை என்று முடிவுக்கு வந்திருக்கிற உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி. இயேசு கிறிஸ்து உங்களுக்காகவே இந்த உலகத்திலே பிறந்திருக்கிறார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 14வது வசனம், உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள். அருமையான சகோதரனே, சகோதரி, கிறிஸ்து பிறப்பு செய்தி சாதாரண மக்களை தேடி வந்து ராஜாக்களை அசைத்த செய்தி. ஏரோது மன்னனே அவனுடைய சிங்காசனத்தின் அசைவை கண்டான். யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே என்று வானசாஸ்திரிகள் இயேசுவின் பிறப்பை குறித்து அவரை தேடி அவருக்கு வந்தனம் செய்வதற்கு, வாழ்த்து கூறுவதற்கு, அந்த குழந்தையை வணங்குவதற்கு வந்தவர்கள் ஏரோது மன்னன் இந்த செய்தியை அவர்கள் மூலமாய் கேட்ட பொழுது கலக்கமடைந்தார். ஏனெனில், நான் ஒரு ராஜாவாய் இருக்க வேறொரு ராஜா இங்கே தோன்ற வேண்டுமா என்ற கேள்வி அவனுக்கு வந்தது. அன்புக்குரிய சகோதரங்களே, இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பின் செய்தி வல்லுனர்களுக்கும் கொடுங்கோலர்களுக்கும் அதிர்ச்சியை கொண்டு வந்தது. ஆனால் மேய்ப்பர்களுக்கோ மிகுந்த சந்தோஷம். வாழ்வில் ஏளனத்துடன் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா? எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்டு விட்டோம் என்று எண்ணுகிறீர்களா? என்னை எண்ணுவாரே இந்த உலகத்தில் இல்லை. தாவீது குடும்பத்தாராலே எண்ணப்படாமல் இருந்தவன், இரவும் பகலும் ஆடுகளுக்கு பின்னாலே சென்றவன். அவனை அவர் அழைத்தார், இஸ்ரவேலுக்கு ராஜாவாய் மாற்றினார். அன்புக்குரிய சகோதரனே, சகோதரி, இயேசு கிறிஸ்து பிறந்தார் என்ற செய்தியின் மூலம் உன்னதத்தில் தேவனுக்கு மகிமையும் உங்களுடைய வாழ்வில் சமாதானமும் உங்கள் நடுவில் மனுஷர்கள் மேல் பிரியமும் நிச்சயமாய் கடந்து வந்திருக்கிறது. நீங்கள் வாழ்வடைவீர்கள். பெத்லெகேமிலே பாலகனாய் பிறந்தவர் உங்கள் இருதயங்களிலே குடியிருக்க போகிறார். உங்கள் இல்லங்களில் உங்களோடு வாசம் பண்ண போகிறார். அவர் உங்களை உன்னதமான இடங்களில் அமரச் செய்ய போகிறார். தாழ்ந்தவனை உயர்த்துகிறவர் அவர், தாழ்மையானவனை மேன்மைப்படுத்துகிறவர் அவர். ஆகவேதான் முழு உலகத்திற்கும் நற்செய்தி இயேசு கிறிஸ்து பிறந்தார் என்ற செய்தி. ஆகவே இந்த 12 மாதங்களாய் 11 மாதங்களாய் நீங்கள் எந்த வாழ்வினூடாய் கசப்பினூடாய் கடந்து வந்தீர்களோ, உங்களுக்காகவே இயேசு இந்த உலகத்திலே பிறந்தார். உங்கள் தாழ்வில் உங்களை நினைத்து உங்களை உயர்த்துவதற்காக, மேன்மையான இடங்களை நீங்கள் சுதந்திரித்துக் கொள்வதற்காக, உங்களுடைய வாழ்வில் எண்ண முடியாத அற்புதங்களை நீங்கள் வாழ்வில் கண்டு கொள்ளுவதற்காக
இயேசு ஒருவர் மட்டுமே முடியும். ஆண்டவரே, என்னுடைய உள்ளத்தில் வாரும் என்று கேளுங்கள். எனக்காக இந்த உலகத்திலே பிறந்தவர் என்னுடைய வீட்டிற்குள்ளே இன்று வாரும் என்று கேளுங்கள். நான் ஈழப்பட்டு கிடக்கிறேன், வாழ்விழந்து நிற்கிறேன். ஆண்டவரே, எனக்கு சமாதானம், எனக்கு சந்தோஷம் என் வாழ்விலும் என் குடும்பத்திலும் வரட்டும் என்று ஆண்டவரை நோக்கி நீங்கள் ஒரு விண்ணப்பத்தை ஏறெடுங்கள். உங்கள் வாழ்வை இயேசுவுக்கு ஒப்புக் கொடுங்கள். உங்களை கைவிட மாட்டார். நல்ல தகப்பனே, இந்த அருமையான சகோதரனுக்காய் சகோதரிக்காய் நன்றி. ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருந்த மோசேயை தெரிந்தெடுத்தேன், இஸ்ரவேலின் விடுதலையாளனாய் மாற்றினீர். பார்வோனுடைய ஆட்சியை அசைய பண்ணினீர். ஆண்டவரே, ஆடுகளுக்கு பின்னாலே சென்ற தாவீதுக்கு அழைப்பு வந்தது, நற்செய்தி வந்தது. வீட்டாராலே எண்ணப்படாதவன், மறக்கப்பட்டவன், உம்முடைய ஜனங்களை ஆளும் பிரபுவாய் ராஜாவாய் மாற்றினீர். தகப்பனே, நீர் இந்த உலகத்திலே மனிதனாய் அவதரித்தீர் என்ற செய்தி அரண்மனையில் துணிக்கவில்லை. ஆண்டவரே, பெரிய பிரபுக்களுக்கும் ஆசாரிகளுக்கும் சொல்லவில்லை. இரவும் பகலும் மந்தையை மேய்த்து இரவிலே மந்தையை காத்துக் கொண்டிருந்த அந்த சாதாரண மேய்ப்பர்களுக்கு முதலாவது கொடுத்தீர். இயேசுவே, இந்த வார்த்தைகளை கேட்டு என்னுடைய வாழ்வில் இயேசு இன்று பிறக்கட்டும். அந்த பிறப்பின் மூலமாய் வருகிற ஆசீர்வாதங்கள், உயர்வு, மேன்மையை நான் கண்டுகொள்ளட்டும் என்று மனதார உம்முடைய சமூகத்தை தேடி நிற்கிறேன். இந்த சகோதரனுக்காய் சகோதரிக்காய் நன்றி. இந்த நாட்கள் தம்முடைய பிள்ளைகளுக்கு மிகுந்த சந்தோஷத்தின் நாட்களாயிருக்கட்டும். வாழ்வின் தேவைகளை சந்தித்துத்தார். அமைதியில் உள்ள ஜீவனம் குடும்பங்களுக்குள் வரட்டும். ஆண்டவருடைய கிருபை பெருகட்டும். மனுஷ தயவு உண்டாகட்டும். தேவன் அருளுகிற மெய்யான சமாதானம் உள்ளங்களையும் இல்லங்களையும் நிரப்பட்டும். அப்படி நீர் செய்கிறதற்காய் ஸ்தோத்திரம். மகிமை எல்லாம் நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். God bless you.